ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ் இஸ் கானோட நெக்ஸ்ட் பாட்டை வந்திருக்கேன். போன பாட்டில் நம்ம டேக்குள்ளே ஒரு குட்டி ஜலஸும் பொசஸும் இருக்கிறத நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்து செமையாக ஹாப்பியாக இருந்திருப்பார். இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட இருக்க பெயின் திறமதி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களை போகலாம். இப்போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் கிரவுண்டில் தான் நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் கொடுத்துட்ருப்பாரு. இப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ இன்றைக்கி பாக்ஸிங் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி பாக்ஸிங் சொல்லி கொடுத்துருந்தா பாக்ஸிங்க்கு குட்டியாக சாக்ஸ் அந்த மாதிரி தானே ஷர்ட் வேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வேர் பண்ணி நம்ம ஜங்குக்கு பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, கேர்ள்ஸு, பாய்ஸு எல்லோரும் நோட் பண்ணிகிட்ருக்கிற இந்த மூமெண்ட்டை ப்ளே கிரவுண்டுக்குள்ளே என்ட்ராகிற நம்மகிட்டே நோட் பண்ணுறாரு. ப்ளே கிரவுண்டில் இருந்தால் தானே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொதுவாக எந்த மாதிரி ஃபைட் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால நம்ம ஜங்குக்கு ப்ளே கிரவுண்டில் தான் முக்கியமாக ப்ளே கிரவுண்டுக்கு வர காரணம் நம்மகிட்டே தான். ப்ளே கிரவுண்டில் இருந்தால் தான் நம்மகிட்டே பார்க்க முடியுங்கிறதுக்காக ப்ளே கிரவுண்டில் இருந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அதே மாதிரி பண்ண வைப்பார். எல்லாருமே இப்போ வயனு, சுகா அவங்களும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணுங்கிறத அவங்க டீச் பண்ணிகிட்ருப்பாங்க. பாக்ஸிங்கு, அப்புறம் தற்காப்பு கலை, அந்த மெத்தடில் உள்ளது எல்லாமே நம்ம ஜங்குக்கு தான் சொல்லிக் கொடுப்பாரு. பிறகு நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸுமே சேர்ந்து ஃபோர்ட்ஸுக்குள்ளதையும் சேர்ந்தே ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணால் இப்போ பாக்ஸிங் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா இந்த மாதிரி பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி மவுத்தை ஓப்பன் பண்ணபடியே பார்த்துட்ருப்பாங்களா. இந்த மாதிரி பார்த்துட்ருக்கிறத கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நின்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காருல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட நீங்கள் எல்லாருமே நோட்ஸ் எழுதுங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நோட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவர் இருந்த கிளாஸ் ரூம் மட்டும் அப்படியே வெளியே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்று இப்போது ஒரு பாயை பக்கத்தில் வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் நீ பஞ்சு பண்ணணும், நான் எந்த போஸில் நிற்கிறோம் அதே மாதிரி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதே மாதிரி அவனும் நிற்பானா. நம்ம ஜங்குக்கு அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணால் இன்னொரு பையன் கூட நின்று பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பார்க்க நம்ம டேக்கி காண்டாகிட்டு இந்த மாதிரி காண்டுலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ சொன்னாலும் இவன் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே லைட்டாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு அப்படி திரும்புவாரா. இந்த மாதிரி திரும்பினா டேக்கு முன்னே ஜிமினாவை பார்த்த பயத்தில் நம்மகிட்டே அவர் காரிடோரியத்துலேருந்தே கீழே விழ போகிற டையோட ஹேண்ட்ஸை நம்ம ஜிமினா பிடிச்சிட்டு ஏன்டா ஏதோ கோஷ்டை பற்ற மாதிரி விழுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ வந்து நின்று அந்த பக்கம் சொல்ல கோஷ்டு மாதிரி தான்டா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி எழுந்துட்டு ஏன்டா இப்படி என்ன பயமுடுத்தின அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ கிளாஸுக்குள்ளே இருக்கிறத விட்டுப்பட்டு இங்கே காரிடோரத்தில் என்ன பண்ணுறேன் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உண்மையை சொல்லு, ஜங்குக்கு தானே பக்கம் வந்த, டேய் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, சும்மா கூட காரிடோரத்துக்கு நான் வரக்கூடாதா, அவன் ப்ளே கிரவுண்டில் நிற்கானா நான் காரிடோரத்து பக்கமே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு பின்ன வந்து நின்று பயமுடுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் தீத்திட்டு என்ன மட்டும் நேராக அவரோட கிளாஸ் ரூமுக்குள்ளே போனான். பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு இந்த ஜங்குக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜங்குக்கிட்ட போய் நிற்கவும் என்ன ஜிமினா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இப்போ உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறது தான் முக்கியமா, வேண்டாமா, என்ன ஜிமினா இந்த வார்த்தையை சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. போடா எதையாவது அவன்கிட்ட பேசுடா, உனக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு கேளு, ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டேன்னு ஏதாவது பேசுனால அதேமாதிரி ஏதாவது போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் பேசினேன் தான் அப்படியே ஃபேஸை ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா. ஐயோ என்ன பண்ணனே தெரியலையே, அவன் ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறீங்க, உன்னை எப்படிடா அந்த டேக்கிட்ட சேர்க்க, என்ன பண்ணி சேர்க்கணும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜிமினா அப்படியே அந்த பிளேஸில் ஸ்டோன் மிஞ்சி இருக்கும்ல அதில் உட்காந்துருந்து என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், எதையாவது ஒன்று பண்ணி தீரணுமே, என்ன பண்ணலாம் ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஐடியா போட்டுட்டு பயங்கரமாக சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரிச்சா சும்மா அவர் ஐடியா போட்டதுக்கு சிரிச்சா நம்ம வயனு, நம்ம சுகா, நம்ம ஜங்குக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த ஆரம்பு, ஜின்னுமே, நம்ம ஜேகுப்பு எல்லாருமே நம்ம
ஜிமினாவை சுற்றி உட்காந்துருக்காங்க. எல்லோரும் என்ன சுற்றி என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஐடியா ரெடி அப்படிங்கிற மாதிரி கத்தி சிரிச்சியே, அதுக்குள்ளே ஐடியா போட்ட அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேரும் கேட்பாங்களா? ஐயோ இவனோட வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேக்கி கேட்டுச்சாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இங்கே இல்லை அவன் ஸ்டாப் ரூம் போயிட்டான், நாங்கள் தான் கிளாஸ் ரூம்குள்ளே இருந்தோம். ஐடியா ரெடின்னு கத்துனியா, அது யார்டா கத்துனதுன்னு வெளியே வந்து பார்த்தா நீ தான் அந்த மாதிரி கத்திட்டு சிரிச்ச, சொல்கிறா என்ன ஐடியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக் ஸ்டாப் ரூமுக்கு தானே போயிருக்கான், இதே லுக்கில் அப்படியே நீ போய் உன்னோட பாடி ரப் பண்ணபடி கிட்ட கொஞ்சம் செடியூஸ் ஆனபடி பேசுகிற, லவ்வை சொல்கிற, அதுக்கு அவன் உன்னை கோபத்தில் திட்டுவான். என்ன பிறகு ஓடி வந்து கிஸ் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கியா? திட்ட தாண்டா செய்வான், திட்ட மட்டும் இல்லை அடிக்க கூட செய்வான். நீ வாங்கிக்கிற. ஜிமீன் சொல்கிறது கேள்றா. அப்புறம் நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிளானே ஜிமீனை சொல்கிறாரு. இதை கேட்டு அவ்வளோ பேருமே செம ஹாப்பி. நிஜமாலே இது சூப்பர்டா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் சூப்பர்னுங்கவும், இன்னும் என்னத்தடா பார்த்துட்ருக்க போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டான். ஜங்குக்கு வேகமாக போய் அப்படியே ஸ்டாப் ரூமை விட்டு வெளியே வர டேக்கு முன்னே வந்து நிற்பார். இந்த மாதிரி என்னென்னா, அப்பா ஒரு செகண்டில் டேயே இடித்து தள்ளியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, தேயாங் கிளாஸ்க்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? உன்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, மூவ் ஆன் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவாரா? என்னடையா பேசுகிற மாதிரி இல்லையா? ஓ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி சாக்ஸு இந்த மாதிரி பனியன் கிளத்லாம் போட்டிருக்கேனே, என் செஸ்ஸு என் ஹேண்ட்ஸ்லாம் வெளியிட்டது, அதனால கோப்பப்படுறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிற டேயை பேசிக்கிட்டே அந்த ஸ்டாப் ரூம்குள்ளே கொண்டு வர்றாரு. எதுக்கு இப்போ என் முன்னே நடந்து வர்ற அப்படிங்கிற மாதிரி டே கேட்பாரா? உங்ககிட்ட பேசதான், நீங்கள் ஏன் பேக் சைடாகவே நடந்து போகிறீங்க, நிற்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். ஜங்குக் என்னை டென்ஷன் ஆக்காத ஜிமினா, என்கிட்ட உன்கிட்ட ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போய் நான் அமைதியாக இருக்கேன். நானும் தான் சொல்கிறேன், ஜிமினா தான் சொன்னான், ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசு அப்படின்னு சொன்னான், அதை தான் இங்கே பேச வந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் டேக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்தா அப்படியே போய் வாலில் பின்னாக்குறாரு. என்னடா பயமுறுத்துறத நினப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி முறைப்பாரா அந்த மாதிரி மறைச்சா, ஏன்ட்ட அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுற, உன் ஹார்ட்டை டச் பண்ணி சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கலன்ட்டு சொல்ல, என்னை லவ் பண்ணுறல, என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, உனக்கு எவ்வளோ டேஸ் நான் லவ் யூ சொல்லணும், இன்னும் வேணால் ஒரு 5 இயர்ஸ் உனக்காக நான் வெயிட் பண்ணட்டுமா, அப்போவாவது என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி, லவ் அக்செப்ட் பண்ணிப்பியாங்கிற மாதிரி சொன்னபடி சொல்கிறது கேட்டுட்டு நம்மகிட்டே காண்டாகி ஜங்குக்கும் பிடிச்சி தள்ளி விட்றாரு. உனக்கு ஒரு டைம் சொன்னால் அறிவில்லை, 5 இயர்ஸ் என்னடா 5 இயர்ஸ் 15 இயர்ஸ் எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு முடியாதுன்னு பார்த்தா கீழே விழுந்தவர் எழுந்து வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு 15 இயர்ஸ் என்ன, இந்த பாடியிலேருந்து சோல் போகிற வரைக்கும் உனக்கு வெயிட் பண்ணுவேன், அப்போவாவது என் லவ் அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இப்படி கேட்குறத பார்த்துட்டு நானும் உங்ககிட்ட கோவத்தை காட்டக்கூடாதுன்னு பார்த்தா லவ்னா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுறாரு. செம்மையாக ஒரு ஸ்லாப்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்வாரா? இவங்க எல்லாரும் ஸ்டாப் ரூமுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. இங்கே நடக்கிற மூமெண்ட் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் கண்டிப்பாக ஸ்லாப் பண்ணதுக்கு ஜங்குக்கு அந்த ஸ்லாப்பை திருப்பி உனக்கு கொடுப்பான்டா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்வாரா? வாயா முட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா? இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா இப்போ எல்லோரும் நோட் பண்ணால் நம்ம ஸ்லாப் பண்ண மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டேரி வந்துடுச்சு, இருந்தாலுமே அக்செப்ட் வாங்கிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஏன்டையாங்க எந்த நேரமும் இப்படி என்ன இக்னோர் பண்ணுற மாதிரி பண்ணுற, ஸ்லாப் பண்ணிகிட்ருக்க, என்ன ஸ்லாப் பண்ண உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுவாரா? அப்போ எதுக்குடா என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்க மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு பேக் அக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிட்டு, ஏன்டையாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ இப்படிலாம் பேசுகிறத கேட்க சொல்ல எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா, ஃபுல்லாகவே நான் உடஞ்சி போயிட்டேன் ப்ளீஸ்
உன்னோட ஃபாஸ்ட் லைஃப்பை பிரேக் பண்ணிடு. ஃப்யூச்சரில் லைஃப்பில் நான் டெத் ஆகிற வரைக்கும் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். என்னை நீ போன என்னை மூவ் ஆன் பண்ணாலும் சரி, அடித்து துரத்தினாலும் சரி, என்னை விட்டுட்டு நீ போனாலும் சரி, உனக்காக நான் இருப்பேன்டையா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதா நம்ம ஜோங்குக்கு அந்த ஹக்கை பிரேக் பண்ணி கீழே தள்ளி விடுறாரு. டே லூஸு பைத்தியம், உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியவே புரியாதடா. பிரெயின் எங்கே கொண்டு கலட்டி வச்சுருக்கோம்? ஹவுஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டியா? சும்மா தாங்க வந்துருக்கியா? பிரெயின் இல்லாமல் தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க. உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாது. லவ்னா எனக்கு பிடிக்காது, லவ்னா எனக்கு பிடிக்காது, லவ்னா எனக்கு பிடிக்காதுன்ட்டு லவ் மேரேஜ்னு இதை பற்றி பேசிட்டு ஜங்குக் அவ்வளோ விடாமட்டுக்கோ. நானும் சரி உங்ககிட்ட கோமா பேசக்கூடாது, நடந்தக்கூடாதுன்னு என்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வேர்டையே திரும்ப திரும்ப என்கிட்ட சொன்னேன். அப்புறம் இந்த டேயை நீ வேற மாதிரி பாப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஹாஷாக திட்டிட்டு வேகமாக வெளியே போகிறா. ஐயோ வாராண்டா ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரன் பண்ணபடி பக்கத்து கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறும் ஷாக் ஆகி என்ன அவ்வளோ ப்ரொஃபஸர் நம்ம கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க, ஒரே நேரத்தில் எத்தனை ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறியும் நோட் பண்ணோம். இப்போ நம்ம டே தான் காண்டிலேயே நேராக கேன்டீனை பற்றி பேர் வரும் இந்த மாதிரி போனோம். இப்போ ஸ்டாப் ரூமுக்குள்ள டே தான் போயிட்டார்ல, ஸ்டாப் ரூமுக்குள்ள ஜங்குக் மட்டும் தான் இருக்காரு. பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக ஜங்குக்கிட்ட போகுவோம். ஜங்குக் ட்ரை தான் பண்ணுறாரு. டே நான் தான் ஆல்ரெடி சொன்னோம்ல, நீ இப்படி பேசினா அவனை அடிக்க தான் செய்வான்ட்டு, பின்ன ஏன்டா இந்த மாதிரி லூஸ் மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்க? எனக்கு நம்பிக்கையே இல்லை ஜிமின், கண்டிப்பாட்டே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். டே ஏன்டா இப்படி பண்ணுற? சரி விடு, நீ இப்போ ஹவுஸ்க்கு போ. ஏன்? நான் டே கூட எனக்கு கொஞ்சம் ஹவர்ஸ் இருக்கேன். டே ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கிறது மூமெண்ட்லடா, அவன் கூடயே ஒரு 2 வீக் இருக்கிறது தான் மூமெண்ட். என்ன சொல்கிற? நான் சொன்ன பிளான் மறந்துட்டியா என்ன? ஆமாம். அப்போ போ, ஹவுஸ் கிளம்பு. ஏன்? ஹவுஸ்க்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அவரோட ஹவுஸ்க்கு போக வைக்கிறாங்க. அந்த மாதிரி போக வச்சான். அதே மாதிரி நம்மகிட்ட கேன்டீனுக்கு போகிற வரைக்கும் போயிட்டு அங்கே கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆகிட்டு திரும்பவும் ஸ்டாப் ரூமுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறாரு. கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டு தான் திங்க் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதையே திங்க் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்ட்ஸை அவரே நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கில்ட்டியான ஃபீல்லையே அவரோட ஹேண்ட்ஸை நோட் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அப்படியே பெல்லு கிளிக் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒன் பை ஒன்றா போனோம். கரெக்டாக ஸ்டாப் ரூமுக்கு வந்து ஜங்குக்கு தான் ஆல்ரெடி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போயிருப்பார்ல, அங்கே ஜங்குக்கோட திங்ஸஸும் இல்லை. நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு மட்டும் இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் எங்கே போனான்னு தெரியல, எல்லோரும் பேக் பண்ணியாச்சு, இவன் இந்த பிளேஸ்லேயே காங்கலையோ, ஒரு வேளை ப்ளே கிரவுண்ட்லேயே உட்காந்துக்கிட்டானோ, இல்லாட்டி ஃபோர்ட்ஸ் ரூமுக்குள்ளே போயிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு இதை யார்கிட்ட எப்படி கேட்குன்னே தெரியாமல் திணறி போய் நிற்பார். ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிறது கேட்குறதுக்கு இந்த மாதிரி திணறிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஒயன் நோட் பண்ணிவிட்டு என்னட்டையா ரொம்ப திணற மாதிரி தெரியுது, ஏன் இந்த அளவுக்கு திணற? ஜங்குக்கு எங்கே போனான்னு கேட்க திணறுதியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா? அந்த மாதிரி கேட்டான். அடியே வாயை மூட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் வந்து ஒயனோட மவுட்டை க்ளோஸ் பண்ணா. ஆமாம் ஒயன், எல்லாருமே ஹவுஸ்க்கு கிளம்புறோம்ல, இந்த பிளேஸில் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் போயிட்டாங்க அதான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எங்கேங்கிறது இப்போ கூட அவரால் கேட்க முடியல. அதானுங்கிற மாதிரியே கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு அவன் எங்கே போனால் உனக்கு என்னடா, அவன் வேலையை பட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, என்ன ஏன்டா பேசிகிட்ருக்கீங்க, இது பேசிகிட்ருக்கீங்க அது பேசிகிட்ருக்கீங்கிற என்னடா பண்ண நீ அவனை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் கோவமாக பேசுவாரா. என்னடா பண்ண, நான் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நீ அவனை ஸ்லாப் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம், அதான் ஸ்லாப் பண்ண கோவத்தில் நேராக ஹவுஸுக்கு அப்போவே கிளம்பி போயிட்டான், அவன் அப்போவே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி காலேஜ் விட்டு வெளியே போயிட்டானா? ஆமாண்டா, ஸ்லாப் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு எங்கேன்னு வர கேட்கான், ரொம்ப கேரிங்காக இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணாதானே அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜின்னு பேசிட்டு வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வேகமாக போனோம். இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் என்ன திட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணால் நீ வர இப்போ பார்த்தாலும் ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுற மூமெண்ட்டை ஒரு ஒர்க்காகவே வச்சுருக்கேன். அப்போ என்னடா ஷார்ட்டை பிடிச்சி திட்டுனேன், அப்புறம் என்னடா ஸ்லாப் பண்ணியிருக்க, என்னடா நினச்சிட்டு இருக்க, உங்ககிட்ட பேச மாட்டேன்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே வேகமாக வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி போனால்
டேய் அப்போ நான் என்ன திங்கிங்கில் இருக்கேன், எனக்கு என்ன ப்ராப்ளம்லாம் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே கடுப்புலேயே அவ்வளோத்தையும் பேக் பண்ணிவிட்டு நேராக அவரோட அம்மாவோட ஹவுஸ்க்கு போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ ஒரு நைட்டு 8:00 மேலே ஆயிடுச்சு. 8:00 போலன்னா நம்ம ஜிமினா நம்ம டேய்க்கு கால் பண்ணுறாரு. என்னடா ஆச்சு, ஏன் இந்த டைட்டில் கால் பண்ணியிருக்க? டேய் டேய் நீ எங்கடா இருக்கிற? என் ஹவுஸில் இருக்கேன். டேய் ஜங்குக்கு சரியான ஃபீவராண்டா. என்ன ஃபீவரா? ஆமாண்டா ஃபீவர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் நீ அடித்த வேகத்தில் சவர் பக்கத்துலேயே உட்காந்துருந்து க்ரை பண்ணி அழுது ஃபுல்லாக அவனுக்கு ஃபீவர் ஆயிடுச்சுடா. ஃபீவர் ஆயிடுச்சா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி டேய் அப்படியே அவரோட ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து ஃபீவரா எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே கரெக்டாக பைக்குக்கிட்ட வருவாரா. அந்த மாதிரி வந்தேன். எனக்கு என்ன பண்ணனே தெரிலடா, நான் ஜங்கு கூட ஹவுஸில் தான் இருக்கேன், கொஞ்சம் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே காலை கட் பண்ணிவிட்டு நேராக ஜங்கு கூட அப்பாயின்மெண்ட்டை பட்டு தான் போகிறாரு. இந்த மாதிரி பொண்ணா பாய்ஸஸ் எல்லோரும் ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கு என்ன செஞ்சிட்ருக்காரு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. டேய் உனக்கு நான் ஃபீவர்னு சொன்னேன்டா, நீ என்னடா ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்வாரா. ஃபீவருங்கிறதுக்காக நான் என்னடா பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா ஃபீவர்னு சொல்லியே என் பாடி டச் பண்ண சொல்ல அவனுக்கு ஃபீவர் இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன்? டேய் அது உள்காய்ச்சல்னு சொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஜேகப்பு. ஓ பிளான் பண்ணி தான் வச்சுருக்கீங்களோ, செட்டப்லாம் ரெடியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிக்கவும் எல்லாம் பக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக ஒரு 1 ஹவரில் நம்ம டேயோட பைக் வந்து நிற்கிற சவுண்டை கேட்டு டே வந்துட்டாமலுக்குடா, அவ்வளோ பேர் போய் ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதில் ஒரு வேஸ்ட் ரூம் உண்டு. அந்த வேஸ்ட் ரூமுக்குள்ளே போய் மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே அந்த ரூமுக்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டே உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்குமே ரன் பண்ண வேகத்துக்கு பெட்ரூமுக்கு போயிடுவார். பெட்ரூமில் போய் பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அந்த ஃபீவருக்கெலாம் ஃபோர்கட்டில் வைப்பாங்களே பஞ்சு, அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஒரிஜினல் ஒரு ஃபீவர் பேஷண்ட் எப்படி பட்டிருப்பாங்களோ அதே மாதிரி பட்டிருக்கு. டேபிளில் மெடிசன் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி எல்லா செட்டப்போட நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பட்டிருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா பக்கத்துலேயே இருந்து நோட் பண்ணிட்டு இருந்தேன். நேராக உள்ள வேகமாக இன்றைக்கு பெட்ரூமுக்கு தான் வராரு. என்ன வேகமாக போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சல்லவும் அவன் மட்டும் ட்ராமா பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு. போகிற வேகத்துலேயே ஒரு ஸ்லாப் தான் மட்டும் பண்ணான், இப்போ 4 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாற்றி பாய்ஸஸ் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். நம்மகிட்ட ஸ்டெப் ஏறி நேராக ஜங்கு கூட பெட்ரூமுக்குள்ளே போகிறாரு. போய் ஜிமினாவை நோட் பண்ணால் டேங் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படி எழுந்து நம்மகிட்ட ஹாக் பண்ணபடி இந்த மாதிரி ஃபீவர் ஆகும்னு நினைக்கலடா, நீ ஏன்டா இந்த மாதிரி ஹாஷாக தீட்டுன ஸ்லாப் பண்ண பாரு அவனுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு அதனால நீ தான் பக்கத்தில் வந்து பார்த்துக்கிற. எது நானா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஷாக் ஆவாரா. ஆமாம் எனக்கு சுகர் கூட டேட்டிங் போகிறேன், இன்றைக்கி டேட்டுக்கு போகிறேன், அதனால் நீ என்ன பண்ணுறன்னா ஜங்கு பக்கத்தில் இருந்து அவனுக்கு அப்பப்போ மெடிசன் கொடு, ஃபுட்டை கொடு, வாட்டர் கொடு, ஒன்றால் தான் அவனுக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. என்னடா மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை நோட் பண்ணுவாரா. டேய் ரியாலிட்டியை சொல்கிறேன்டா, எனக்கு டேட் இருக்குது. அப்போ ஆரம்பிச்சின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வெளியே போயிட்டாங்க ஷாப்பிங் மாலுக்கு, மூவி பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. சரி நீங்கள் போயிட்டீங்க, நீ டேட்டுக்கு போகிற, அவங்க மூவி பார்க்க மாலுக்கு போயிட்டாங்க, சேக போயினுங்க. அவங்க பேரண்ட்ஸோட ஹவுஸுக்கு போயிட்டாங்கடா, ஏன்டா தோண கேள்வி கேட்டுகிட்டே இருக்க, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி நம்மகிட்டே ஜொங்கு பக்கத்தில் தள்ளிட்டு அப்பா தப்பிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அப்படியே கீழே இறங்கிடுவாரா. அந்த மாதிரி கீழே இறங்கிட்டு உள்ளே என்னடா இன்னும் பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்கடா அவ்வளோ பேர் வெளியே அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமுக்கு 2 பாய்ஸஸ் எல்லாரையும் வெளியே கூப்பிட்டுட்டு கீழே வர்றதுக்குள்ளே வாங்க எல்லோரும் ஜொங்கு கூட அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி சத்தமே இல்லாமல் வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ நம்மகிட்டே தான் எப்படிடா ஜங்குக்கிட்ட பேசுங்கிற மாதிரி ஒரு ஆக்வர்டான மூமெண்ட்லேயே அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாரு. என்ன நம்ம பக்கத்தில் வந்து ஃபீவரா இல்லையானே கேட்கல, சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி துரத்துவோம்ல அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்படி துரத்திட்டு ஜிமின் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் ஹாட் வாட்டர் தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினேன். பக்கத்தில் ஜிமினா இருக்கார், டைட்டனாக இருக்கார். வேறு வழி இல்லாமல் வேகமாக வந்து அங்கே வச்சுருக்க ஒரு கிளாஸில்
கிளாஸில் வாட்டர் இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஜங்குக்கிட்ட கொண்டு வந்துட்டா குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஜிமின் என்ன பண்ணுற, என்னால் எழுந்துக்க முடியல, கொஞ்சம் என்னை புஷ் பண்ணி தூக்கேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே வேறு வழி இல்லாமல் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி அப்படி ஹக் பண்ணபடியே எழுந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. பா, என்ன ஒரு வாமான ஹக்கு! இந்த ஹக்குக்கே அப்படி ஹை ஃபீவரில் இருக்கிறவங்களுக்கு ஃபீவர்லாம் காட்டோட காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவே ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கிரிப்பை பிடிச்சிக்க தான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. சொல்லிட்டு அந்த வாட்டர் அப்படியே நம்மகிட்டே ஸ்கிப் பண்ண கொடுப்பாரு. ஸ்கிப் பண்ணதுக்கு நம்ம ஜங்குக்கு ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் தான் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி, டேயாங் நீ என்ன பண்ணுறங்க? நீயா? நீங்கள் என்ன பண்ணுற? இங்கே பாரு டேயாங், நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினேன். சரி ஓகே, நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த ரூம் முழுக்க நடக்கிறாரு. பாவம் பேபிக்கு கால் தான் வலிக்கும், ஏன் இப்படி ரூம் முழுக்க நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்லீப் பண்ணிடுவாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஜங்குக்கு ஸ்லீப் தான் பண்ணிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு எப்படி ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்து உண்மையிலேயே ஃபீவர் தானானுங்கிறத செக் பண்ணுறாரு. இப்படி நெக்கு கிட்ட ஃபோர் கிட்டலாம் டச் பண்ணி பார்க்க சொல்ல ஃபீவரில் இல்லை, அவர் என்ன ட்ராமா தானே பண்ணிகிட்ருக்காரு. ஃபீவர் இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்ன இவன் பாடியை டச் பண்ணி பார்த்தா ஃபீவரே இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் என்னங்க மெடிசனு வாட்ரு ஃபுட்டு அப்புறம் இப்படி ஃபுல்லாக பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணியிருக்கான். ஒரு வேளை மெடிசன் போட்டோன்னே ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமோ, டச் பண்ணி பார்த்தா நார்மலாக தானே இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஜங்குக்கோட ஃபேஸையே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அன்னைக்கு ஸ்கிப் ஆகி மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் ஜங்குக்கோட பெட்டில் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்து பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிட்டுருப்பாரு. நம்ம ஜங்குக் டேயோட தைஸில் ஹெட்ட வச்சபடி ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஐயை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எழுந்துக்கலாம் பெட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்க முயற்சி பண்ணால் ஜங்குக்கு தான் இந்த மாதிரி பக்கத்தில் உட்கார்ற பொசிஷனில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் டேயோட தைஸில் ஹெட்டை வச்சபடி படுத்திருப்பாரு. இந்த மாதிரி என்னடா எழுந்துக்க முடியலங்கிற மாதிரி குடிஞ்சி அவரோட தைஸை நோட் பண்ணால் நம்ம ஜங்குக் தான் டேயோட தைஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டேக்கு வந்து ஜங்குக்கை மூவ் ஆன் பண்ணணுங்கிற திங்கிங்கே வரல. ஜங்குக்கோட ஃபேஸே பார்த்துட்ருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். இப்போ அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமினா என்ட்ரு ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு ஜங்குக்கோட ஹெட்டை எடுத்து பில்லோவில் வச்சுட்டு எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா இங்கே எதுவும் தப்பாக இருந்த மாதிரி இருக்குது, என்கிட்ட இவ்வளோ நேரம் ஜங்குக்கோ அவனோட தைஸ்லேயே வச்சுருந்தா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு டேயாங் இப்போ எப்படிடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்குமே அப்படி வேகமாக தூக்கி வச்சுருப்பார்ல ஹெட்டா. அந்த மூமெண்ட்டுக்கு எழுந்துட்டு ஜிமின் எனக்கு கொஞ்சம் வாட்ரு மட்டும் வேணும், அது மட்டும் இல்லை கொஞ்சம் ஃபுட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராகிற ஜிமினை நோட் பண்ணவும் சரி நான் உனக்கு ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன், நீ கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே கீழே போகிறாரு. அதேமாதிரி நம்ம ஜிமினாவும் கீழே போய் ஜங்குக்கான ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நம்ம டேக்கு காலேஜுக்கு போக டைம் ஆகுதுல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே டே கிட்டே வந்துட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். கிச்சனில் ஜிமினா கூட நின்றுக்கிட்டு இருந்த நம்ம டே எப்படி திரும்பினா நீ இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகலை போலுக்கு, உன்னோட ட்ரெஸ்ஸஸ் என்னோடய கபோர்டில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நீ வேணால் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன என் ட்ரெஸ் இன்னும் உன் கபோர்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன் ஞாபகத்துக்கு 1-2 ட்ரெஸ்ஸை உனக்கே தெரியாமல் ஆட்டையை போட்டு வச்சுருந்தேன், அது என்கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு ஆமாட்டாயாங் என்கிட்ட தான் ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, வேணால் வேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி டைம் ஆயிடுச்சிட்டு அவன் சொல்கிற மாதிரி நீயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ, நம்ம 3 மெம்பர்ஸும் காலேஜுக்கு போயிடலாம், ஜங்குக்கு உனக்கு ஃபீவர் எந்த மாதிரி இருக்குது, அது அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஃபீவர் நார்மல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வேணா இன்றைக்கி நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும்
நம்ம ஜங்குக்கு ஆமான்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவானே தெரியல. ஏன்னா பிளான் நம்ம ஜிமினாவது இப்போ ஆமான்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமான்னு தெரியாமல் ஐஸாலேயே கன்ஃபியூஷனில் கேட்குறாரு நான் என்ன மாதிரி சொல்லணுன்ட்டு. அப்போ நம்ம ஜிமினா தான் ஐஸை பிளிங்க் பண்ணி ஆமான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் ஜிமின், ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருக்குது, டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, நீயும் டைம் வேணால் காலேஜுக்கு போங்க, இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் அப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார்ல, அதில் ஒரு பிளேட்டில் மட்டும் ஃபுட் எடுத்துகிட்டு நேராக போய் சாப்பிட்றாரு. மெடிசன் அவரே போடுற மாதிரி ஆனால் போடுற மாதிரி போட்டுட்டு நேராக சரி நீங்கள் ரூமை லாக் பண்ணிவிட்டு போங்க, நான் அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேராக பெட்ரூம் போவாரா. சரி வாட்டையாங்கடன் ஜங்குக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு, மெடிசனும் அவன் போட்டுட்டான். லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டை வேறு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அவன் சாப்பிட்டுப்பான் வா போவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து டேயை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனான். டேய்க்கு இங்கேருந்து போக கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இருந்தாலுமே ஜிமினா கூடயே நேராக காலேஜுக்கு போகிறாரு. இப்போ காலேஜில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்க. பட் நம்ம டேய் தான் இந்த வேர்ல்டுலேயே கிடையாது, ரொம்ப சைலண்டாக ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஓ ஜங்குக்கு மிஸ் பண்ணுறியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஜங்குக்கு வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கத்துவாரா. இந்த மாதிரி கட்டுனா இவ்வளோக்குள்ளே டென்ஷனில் இருந்த நம்மட்டு எங்கங்கிற மாதிரி வேறு எட்டி பார்க்குறாரு. இந்த மாதிரி எட்டி பார்க்குறப்ப மட்டும் பார்த்துட்டு ஜிமினாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது.